Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஜியோவில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஆஜியோவில் பர்ச்சேஸ் பண்ண குர்த்திஸாக இருக்கட்டும், லெகின்ஸு, டிஷர்ட் எந்த ஒரு திங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ காமிக்கிற ப்ராசஸில் தான் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஆஜியோ வெப்சைட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட சிஸ்டரோட பேபிக்கு வந்து டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் ஆஜியோ வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் வந்து ஆர்டர்ஸ்னு இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நமக்கு என்னெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோமோ அது எல்லாமே காமிக்கும். ஃபஸ்ட்டில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன்னாலே என்னென்னு தெரியல, அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. செகண்ட் இருக்கே மட்டும் தான் எனக்கு ரிசீவ் வச்சு 28 வந்து டெலிவரி ஆகிருக்கு. ஸோ இந்த வந்து 28 வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவைலபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்த்துடலாம், ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து அதே அட்ரஸ் இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே அந்த ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு ரிட்டர்னாக எக்ஸ்சேஞ்சான்னு கேட்கணும். எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பார்த்துக்கலாம். எக்ஸ்சேஞ்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம், சைஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பேபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான சைஸ் தான் வந்து டெலிவரி ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ எஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து எம் சைஸ் போவோம். ஸோ அப்போது நீங்கள் சைஸை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் கேட்பாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் அண்ட் கலர் இஷ்யூ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன ரீசன் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சப் ரீசன் சொல்லிட்டு கேட்பாங்க. அதுலேயும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டில் வந்து உங்ககிட்ட வந்து ப்ராடக்டை வந்து ரிசீவ் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க. சேவ் கொடுத்ததுமே அந்த மாதிரி காமிக்கும். நான் இப்போ இதில் கொடுக்கல, நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஓகே ஆகிடும். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் பார்த்துக்கலாம். ரிட்டன் வந்து பார்ப்போம். ரிட்டனுக்கும் சேம் அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் காமிக்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்சேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணோம்ல, இதில் வந்து ரிட்டன் செலக்ட் பண்ணணும். ரிட்டன் செலக்ட் பண்ணாலுமே அப்படி தான் உங்களுக்கு வந்து ரீசன் அண்ட் சப் ரீசன் வந்து கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ரிட்டன் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கலை, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இல்லை கலர் இஷ்யூ, இல்லை டேமேஜாக வந்திருக்கு, அந்த மாதிரி ரீசன் இருக்குமோ நம்ம வந்து ரிட்டன் கொடுப்போம். ரிட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் வந்து நம்ம இது கொடுத்து சேவ் கொடுத்ததுமே 2 ஆப்ஷன் கேட்பாங்க. உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அப்படி இல்லாட்டா உங்கள் ஆஜியோ வேலெட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு குர்த்திஸ்க்கு வந்து பேங்க்குக்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். வேலெட்லன்னா நான் உடனே திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அந்த அமௌண்ட்டை எடுத்து. அதனால் பேங்க்குக்கு தான் கொடுத்துருந்தேன். சேஃபாக தான் இருந்துச்சு, எந்த இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு. நான் அதுவும் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.